கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். இதில் நான் வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும், பட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செட் ரிங், ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங் RING, அதோட மீனிங் வந்து மோதிரம், வளையம், வட்டம், மணி அடிப்பது அதெல்லாம். செகண்ட் ரிங் வந்து WRING, W வந்து சைலண்ட், ரிங்னு தான் சொல்லணும். முறுக்குவது. ஓகே. He slipped the ring on her finger. அவள் விரலில் மோதிரத்தை போட்டான். Wring out the clothes. துணிகளை முறுக்கி பிழிந்துவிடு. இதே வந்து இந்த ரிங் வச்சு இன்னொன்று ஃப்ரேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறது எங்கன்னா, நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா என் தலையை திருகிடுவான், என் கழுத்தை திருகிடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து இந்த செகண்ட் ரிங் WRING அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. He would wring my neck if he found out. அவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான் என் கழுத்தவே திருகிடுவான் அப்படின்னு சொல்கிறது. He would wring my neck if he found out. செகண்ட் செட் ரைட், ரைட். ஃபர்ஸ்ட் ரைட்டோட மீனிங் வந்து சரியானது, வலது, உரிமை அதெல்லாம். செகண்ட் ரைட்டோட மீனிங் வந்து எழுதுவது. His mother was right. அவன் அம்மா சொன்னது சரிதான். ரைட் யோர் ஃபுல் நேம். உங்கள் முழு பெயரை எழுதுங்கள். நெக்ஸ்ட் செட் மீட், மீட். ஃபர்ஸ்ட் மீட் MEET, அதோட மீனிங் வந்து சந்திப்பது. செகண்ட் மீட் MEAT, அதோட மீனிங் வந்து இறைச்சி. I went to meet my friend. நான் என் நண்பனை சந்திக்க சென்றேன். The meat was delicious. இறைச்சி சுவையாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் ஹோல், ஹோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோல் HOLE, அதோட மீனிங் வந்து துளை அல்லது ஓட்டை அதெல்லாம். செகண்ட் ஹோல் WHOLE, W வந்து சைலண்ட், அதனால் ஹோல்னு தான் சொல்லணும். முழு அல்லது முழுமையான அப்படின்னு அர்த்தம். There is a hole in this jar. இந்த ஜாடியில் ஒரு துளை உள்ளது. I want to know the whole story. நான் முழு கதையையும் அறிய விரும்புகிறேன்.